வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஃபிசிக்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ், பொதுவான இயற்பியல் விதிகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனோட இயற்பியல் விதிகள் அப்படிங்கிற அந்த இதை பார்க்கலாம். ஸோ நியூட்டனோட இயற்பியல் விதிகள் மொத்தம் 3 இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட முதல் விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே அது வந்து என்னது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் எப்படி இருந்தாலும், இயக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது நிலைத்தன்மையில் இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா அது வந்து என்ன பண்ணும், அதே நிலையில தான் இருக்கணும்னு விரும்பும். அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அது மேல ஒரு வெளியில இருந்து ஒரு புற விசை செயல்படாத வரைக்கும் என்ன பண்ணாது, அது தன்னோட நிலைமத்தை மாத்தாது அப்படிங்கிறத வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? ஸோ இது வந்து லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த தன்மையை தான் என்னன்னு சொல்றோம்னா நிலைமம் அல்லது இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ திஸ் இனபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ விசை செயல்படாத வரைக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாம வரைக்கும் ஒரு பொருள் அதோட 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 இனர்ஷியாவை மாற்ற முடியாது. இனபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறத வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட நிலையில மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 3 அடிப்படையில் என்ன பண்ணலாம், இனர்ஷியாவை சொல்லலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நிலைத்தன்மை, அதுக்கப்புறம் இயக்கம், அதுக்கப்புறம் டைரக்ஷன் மாறாத அந்த தன்மை. இது 3மே வந்து இனர்ஷியாவில் வரும். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் 2வது லா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். உந்தம் மாறும் வீதத்துக்கு என்ன இருக்கும், அதாவது ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய விசை அப்படிங்கிறது அந்த பொருளோட உந்தம் மாறும் வீதத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் மொமெண்டம், உந்த விதி அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லலாம். அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது சொல்றாங்க. தேர் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தென் தேர் மஸ்ட் பி அ ஃபோர்ஸ். ஸோ இப்போ வெலாசிட்டியில சேஞ்ச் நடக்குதுன்னா அது என்ன பண்ணும், அந்த இடத்துல என்ன அர்த்தம், அது மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா F இஸ் ஈக்குவல் டு MA அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் 2வது விதி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனோட 3வது விதி என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த விதி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விதி தான். இந்த விதியின் அடிப்படையில் என்ன சொல்ல வர்றாங்க, இதோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அதாவது இப்போ ஒரு பாடி வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இது மேலே, இன்னொரு பாடி V மேலே அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, எந்த அளவுக்கு ஃபோர்ஸை A கொடுக்குதோ அதே அளவு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், B வந்து எக்ஸர்ட் பண்ணும். இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு நிகழ்வு. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் A அலாங் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். எந்த திசையில எந்த இடத்துல அது அப்ளை பண்ணுதோ அதே இடத்துல அதே திசையில அதுக்கு ஆப்போசிட்டான திசையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எங்க அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அதிக அழுத்தத்துல அந்த ஃபியூவல் எரியற மூலம் வெளியாகக்கூடிய உருவாகக்கூடிய அந்த கேஸஸை வந்து அதிக அழுத்தத்துல செலுத்துறதன் மூலமா என்ன ஆகுது, அந்த ராக்கெட்டுக்கு வந்து ஒரு விசை என்ன பண்ணுது, அது உருவாக்குது. சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல ஒரு விசையை உருவாக்குது. ஸோ அப்படி உருவாக்குறப்போ அதன் மூலமா என்ன, இந்த இதின் அடிப்படையில் என்ன ஆகுது, ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து என்ன பண்ணுது, ராக்கெட்டை மேலே உந்தி தள்ளுது, மேலே போகிறதுக்கு வழி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெட் என்ஜின்ஸும் அப்படிதான். ஜெட் என்ஜின்ஸ் அப்படிங்கிறப்போ காற்றை வந்து என்ன பண்ணுது, அந்த என்ஜின்ஸ் வந்து சக் பண்ணி வெளியில தள்ளுது. ஸோ அப்படி வெளியில தள்ளுறப்போ இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து உருவாகும். அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் என்ன ஆகும், அந்த பாடி, அதாவது அந்த ஜெட் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் அப்படிங்கிறதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் தான். 3 கான்கரண்ட் அண்ட் கோப்ளனார் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, 3 இது என்னன்னு பார்ப்போம் பின்னாடி. கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரே புள்ளியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். கோப்ளனார் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணோம்னா லாமிஸ் தியரம் அடிப்படையில் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2 ஃபோர்ஸஸ். ஸோ இந்த F1ஓட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, அது எப்படி இருக்கும்னா ப்ரொபோர்ஷனல் டு மற்ற 2 ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளோட சைன் வேல்யூக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்றது லாமிஸ் தியரம். த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி சேம் ஃபார் ஆல் 3 ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது 3 ஃபோர்ஸுக்குமே வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கோப்ளனார் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்கரண்ட் ஃபோர்ஸ் தான் வந்து ஒரே புள்ளியில் ஆக்ட் ஆகக்கூடிய வெவ்வேறு ஃபோர்ஸஸ். சரிங்களா? அதே இது ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா, சரிங்களா, ஒரே புள்ளியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து ஒரே பிளேன்ல செயல்பட்டுச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம், கோப்ளனார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பாஸ்கல் வந்து இது வந்து என்ன பண்ணாருன்னா, ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய ஒரு பண்பின் அடிப்படையில் கொண்டு வந்தார். அதாவது ப்ரெஷர் இன் அ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் இஸ் த சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இஃப் தே ஆர் அட் சேம் ஹைட். ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருக்கக்கூடிய
ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல நீங்க ஒரு ஃப்ளூயிட்ல என்ன பண்றீங்க, ப்ரெஷரை வந்து அளவிடுறீங்க அப்படின்னா அந்த ஹைட்ல எல்லா பாயிண்ட்லயுமே என்ன இருக்கும், சேம் ப்ரெஷர் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் வெவ்வேறு இருக்கலாம். பட் ஆனால் அந்த பாயிண்ட்ல எல்லா லெவலையும் அந்த பாயிண்ட்ல கூடிய எல்லா புள்ளிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்கல் சொல்றாரு. இதுல இருந்து அவர் டெரைவ் பண்ண விஷயம் தான் வந்து என்னன்னா பாஸ்கல்ஸ் லா. அதாவது இஃப் த ப்ரெஷர் இன் அ லிக்விட் இஸ் சேஞ்ச் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து என்ன பண்றீங்க, ப்ரெஷரை வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா the change is transmitted to entire liquid without being diminished in magnitude. ஸோ இப்போ லிக்விட்ஸ் வந்து லிக்விட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ப்ரெஷருக்கு உட்படாது, அழுத்த முடியாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதை சொல்லலாம். இப்போ ஒரு புள்ளியில நீங்க ப்ரெஷரை சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த ப்ரெஷர் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லா திசைகள்லையும் என்ன ஆகும், மேக்னிடியூட் குறையாம மற்ற எல்லா திரவத்தோட எல்லா பகுதிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அல்லது கடத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹைட்ராலிக் அப்படிங்கிற அந்த விஷயம், ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படிங்கிற அந்த விஷயம், அது ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னாலும் என்னதான் இந்த அடிப்படையில் தான் செயல்படுது. ஸோ ஒரு குறைவான பரப்புல நீங்க என்ன பண்றீங்க, குறைவான விசையை கொடுக்குறீங்க சரிங்களா. அந்த மாதிரி குறைவான பரப்புல ஒரு குறைவான விசையை கொடுக்குறீங்க. ஆனா அது என்ன ஆகுது, அதோட பரப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்றப்போ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன ஆகுது, எல்லா பக்கத்துலயும் வந்து ஈக்குவலா ஈக்குவலா பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகுறப்போ ஏரியா பரப்பு அதிகமாகறனால இந்த விசையோட அளவும் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ குறைவான விசையை கொடுக்கறது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அதிகமான எடையை வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்மால் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஹெவி லோட தூக்கலாம். பெர்னோலிஸ் தியரம். ஸோ பெர்னோலிஸ் தியரம் ஸ்விஸ் சயின்டிஸ்டான பெர்னோலி என்ன பண்ணாருன்னா, ஃப்ளோ, அந்த லிக்விடோட ஃப்ளோ அப்படிங்கிற அந்த, அதாவது ஃப்ளூயிடோட இயக்கத்தின் போது அதோட பண்புகள் அடிப்படையில் என்ன பண்ணார், ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து சொன்னார். அதாவது த்ரூ பைப் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன். வேரியிங் கிராஸ் செக்ஷன் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பைப்பில் ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ அதோட பண்பு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து சொன்னார். தியரம் ஃபார் த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எந்த அடிப்படையில் அவர் டெவலப் பண்ணார்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜிங்கிறது ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம்ல மாறாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணார், இந்த தியரியை வந்து சஜஸ்ட் பண்ண, இந்த தியரி வந்து கொண்டு வந்தார், ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்னோலிஸ் தியரம் படி என்ன சொல்றாங்கன்னா, சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த மூணு தான் என்னது, ஒரு லிக்விட் ஃப்ளோவில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ ப்ரெஷர் எனர்ஜிங்கிற ஒரு க்ளோஸ்டு சேனலில் பாஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இதை வச்சிருக்கீங்க. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணுமே வந்து பெர் யூனிட் மாஸ் ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியம். நான் விஸ்கஸ் ஃப்ளூயிடுக்கு மட்டும்தான் என்ன ஆகும், இந்த பெர்னோலிஸ் லா வந்து டைரக்டா அப்ளை ஆகும்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இப்போ இந்த மூணுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் சரிங்களா. நீங்கள் என்னதான் பண்ணீங்கனாலும் அதோட அந்த ஃப்ளோவில், ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் என்ன ஆகும், இந்த மூணுத்தோட சம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இப்போ அதிகமான ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பரப்பு வழியா என்ன தண்ணி போகுதுன்னா அதுல என்ன இருக்கும், நமக்கு பெருசா ப்ரெஷரோ அல்லது வெலாசிட்டியோ எதுவுமே வந்து தெரியாது. இதே வந்து ஒரு டியூப்ல சின்னதா வந்து என்ன பண்றீங்க, அதோட டியூபோட வாய்ப்பகுதி அடைச்சிட்டிங்கன்னா நார்மலான ஸ்பீட்ல வர்ற தண்ணி என்ன ஆகும், அதிக வெலாசிட்டியில அதிக ப்ரெஷர்ல வந்து ஃப்ளோ ஆகிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்னோலி தியரி தான். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் இங்கேயும் இருக்கு. ஆனா அதோட ஏரியா குறைக்கப்படுறதுனால அந்த எனர்ஜி வந்து நமக்கு அதிகமான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்துக்குங்க. இது வேற எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ அப்படின்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் செட் டு பி ஸ்டெடி. அதாவது ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் ஈச் பாசிங் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு லிக்விட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எப்படி அந்த ஃப்ளோ ஃபுல்லாகவே வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னது, ஸ்டெடி ஃப்ளோ. அண்டர் திஸ் கண்டிஷன் த பாத் டேக்கன் பை த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இஸ் ஸ்ட்ரீம்லைன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பாத், அது போகக்கூடிய அந்த பாதை, வெலாசிட்டி மாறாமல் போகக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது என்னதுதான், அதான் வந்து ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெர்னோலிஸ் ரிலேஷன் ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஃபார் ஃப்ளூயிட்ஸ் வித் ஜீரோ விஸ்காசிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும், அல்லது நான் விஸ்கஸ் லிக்விட்ஸ்க்கு தான் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் தியரம். பெர்னோலிஸ் தியரம் வந்து வேற எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து புயல் மாதிரியான சமயங்களில் வந்து வீட்டின் கூரைகள் பறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பெர்னோலி தியரம் வச்சு என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது புயல் சமயத்தில் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், வீடுகளுக்கு வெளியில மேற்பரப்புல அதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும்.
ஸோ காற்றோட ப்ரெஷர், காற்றழுத்தம் வந்து வெளியில் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் உள்ள எதோட கம்பேர் பண்ணுறப்போனா உள் பகுதியை கம்பேர் பண்ணுறப்போ உள்ள வந்து வெலாசிட்டி இல்லாமல் காற்று அமைதியாக இருக்கும். அதனால இங்கே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, உள்ள அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் இந்த காற்றின் அழுத்த மாறுபாட்டினால நான் கூரை வந்து மேல் நோக்கி எரியப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் வந்து ஏரோஃபாயில் லிஃப்ட். ஏர்கிராஃப்ட், ஏர்பிளான் இந்த மாதிரியான வாகனங்கள் அதோட ரெக்கை வடிவமைப்பு, அதோட அமைப்பு எப்படி வந்து அது பறக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த விங்கோட டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளண்ட் எட்ஜாகவும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து கர்வ்டு நேச்சராகவும் கீழே வந்து பிளேனாகவும் இருக்கும், சமதளமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏர் வந்து இதில் ஃப்ளோ ஆகிறப்போ மேலே வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து காற்று போகக்கூடியதாக இருக்குது, வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே உருவாகக்கூடிய ப்ரெஷர், காற்றோட ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணுறோம்னா கீழே மெதுவாக, அதாவது இந்த மாதிரி இது இருக்கனால மெதுவாக போகுது, வெலாசிட்டி கம்மியாக போகுது. ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ப்ரெஷர் வேரியேஷன் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ப்ரெஷர் வேரியேஷன் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மேல் நோக்கி பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபில்டர் பம்ப் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கார்புரேட்டர் அப்படிங்கிற அந்த அமைப்பில் அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அதோட அடிப்படையான டிசைனுக்கும் வந்து நான் இது பெர்னோலிஸ் தியரம் தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ, ஒரு நீர்மம் பாயக்கூடிய ஒரு ஃப்ளோவில் இருக்கக்கூடிய லிக்விடோட ஸ்பீடு என்ன ஸ்பீடில் வந்து அது ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருவி. இது வந்து என்னதான் வெஞ்சுரி மீட்டர் எப்படி அதுவும் வந்து இந்த பெர்னோலி தியரம் அடிப்படையில் தான் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஃபிசிக்கல் லா ஆஃப் பாயன்சி அப்படின்னு சொல்லலாம். மிதவைத்தன்மையோட தத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பொருளுமே வந்து பார்ஷியலாவோ அல்லது கம்ப்ளீட்டாகவோ ஒரு திரவத்தில், ஒரு லிக்விடில், ஒரு ஃப்ளூயிடில், கேஸ் இல்லைனா லிக்விட் ரெண்டுமே கன்சிடர் பண்ணி இதில் வந்து மூழ்கி இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுன்னா எந்த அளவுக்கு அந்த ஃப்ளூயிடை வெளியேற்றிருக்கோ அந்த அளவுக்கு அந்த எடைக்கு ஏற்ற அப்வர்டு ஃபோர்ஸஸை வந்து அப்வர்டு பாயண்ட் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ வந்து the volume of displaced fluid is equivalent to the volume of an object fully immersed in a fluid. முழுசாக மூழ்கி இருந்தால் எந்த அளவுக்கு வெளியேற்றுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா எந்த ஃப்ராக்ஷனில் வந்து அது வெளியேற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா லைட் பார்க்குறப்போ பார்த்துருப்போம். ஸோ சேஞ்ச் இன் த வேவ் லென்த் ஆஃப் லைட் தட் அக்கர்ஸ் when a light beam is deflected by molecules. ஒரு மாலிகுல் வந்து ஒரு லைட்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதோட இன்சிடென்ட் வேவ் அப்படிங்கிற அதோட வேவ் லென்த்லேருந்து ஒரு சில ஒரு சில வேவ் லென்த் என்ன ஆகுது, வேரியான வேவ்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் வந்து ராமன் எஃபெக்ட். ஸோ அப்போ வந்து when a beam of light transfers a dust free transparent sample of a chemical compound, ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து என்ன ஆகுது, டைரக்ஷன்ஸ் அதர் தேன் தட் ஆஃப் இன்சிடென்ட் பீம் படக்கூடிய டைரக்ஷன்ஸ் இல்லாமல் வேற பக்கத்துலேருந்து வர்ற மாதிரி என்ன ஆகுது, ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து நமக்கு தெரியுது. இந்த ஸ்கேட்டர்டு லைட் வந்து அன்சேஞ்சு வேவ் லென்த்தில் கூட இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கேட்டர்ட் லைட் வந்து அன்சேஞ்சாக இருக்கும், என்ன இன்சிடென்ட் வந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஒரு சில ரொம்ப குறைவான பகுதி மட்டும் நான் சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, a small part however has wavelength different from that of incident light. ஓகேவா, its presence is result of the Raman effect. இதுதான் வந்து ராமன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். எவ்ரி ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு பொருளுமே வந்து என்னன்னா லைட்டை வந்து வெவ்வேறு மாதிரி வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் அது இது மாதிரி மாறுது. ஸோ ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு மாதிரி பண்புல இருக்குது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸை வந்து அனுப்பிச்சு அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அல்லது ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸை கேட்ச் பண்ணி என்ன பொருள் இருக்குது, அதாவது சேட்டலைட் இமேஜிங், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் சென்சிங், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுது, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். பொதுவான ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் என்ன பண்ணார், ஒரு லா வந்து சஜஸ்ட் பண்ணார். யூனிவர்சல் கிராவிடேஷன் says that every particle attracts other particle in the universe with a force which is directly proportional to the product of, அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இன்னொரு பொருள் மேல அந்த ரெண்டு பொருள்களோட நிறையக்கு பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாகவும் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸாகவும் நான் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸால ஒன்று அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஸோ கூலும்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லி அதுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ என்னாச்சு, இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனோடங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இது வந்து நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாயில்ஸ் லா.
பாயில்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கேஸை பற்றின பாயில் சப்மிட் பண்ண ஒரு லா, சரிங்களா? பாயில் மேரியோட் லா லா அப்படின்னு கூட ஒரு சில இடங்கள்ல சொல்கிறாங்க. அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கிவன் மாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும், இன்வெர்ஸாக ப்ரொபோர்ஷனாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கிறப்போ. ஸோ பீஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சேம் சப்ஸ்டன்ஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்லலாம், P1 V1 is equal to P2 V2 அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பாயில்ஸ் லால இருந்து. ஸோ சார்ல்ஸ் லா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். சார்ல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக வச்சோமோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டா வால்யூம் ஆஃப் அந்த கேஸ் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து டைரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஹாட் ஏர் பலூன். ஸோ அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன டென்சிட்டி குறையும். ஸோ இந்த அடிப்படையில் தான் அது ஹாட் ஏர் பலூன் அப்படிங்கிறது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி என்ஜின்ஸ்லையும் என்ன ஆகுது, இந்த விஷயம் வந்து செயல்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்டன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது, சரிங்களா? பிஸ்டனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ராப் ஆகிருக்கக்கூடிய ஏர் வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து குறைக்கப்படுது. ஸோ அப்போ டென்சிட்டி அதிகமாகுது. ஸோ அப்போ அங்கே உருவாகக்கூடிய ஸ்பார்க் வந்து அதோட வால்யூமை வந்து அங்கே உருவாகக்கூடிய வெப்பம் எதனால, அங்கே இருக்கக்கூடிய ஃபியூல் அதுக்கப்புறம் அங்கே உருவாகக்கூடிய ஸ்பார்க்னால வெப்பம் உருவாகிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த பிஸ்டன் என்ன பண்ணுது, திரும்ப பின்னோக்கி தள்ளுது. ஸோ அப்போ இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவகேட்ரோஸ் லா. ஸோ இந்த கேஸை பற்றின இன்னொரு லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிடோ அவகேட்ரோ அப்படிங்கிற சப்மிட் பண்ணாரு. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், எந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஈக்குவல் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ 1811 இந்த தியரியை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த லா வந்து அவர் சப்மிட் பண்ணுறாரு. ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நீங்கள் சேமாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 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 கண்டெய்னரில் இருக்கக்கூடிய 2 விதமான வாயுக்கள் வந்து என்னதான் இருக்கும், சேம் வால்யூமாக இருந்தால் சேம் அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் நைட்ரஜன் ரெண்டையுமே வந்து எடுத்துகிட்டு அவரே செஞ்சு காமிக்கிறார். கண்டெய்ன் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் when they are at சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்சர்வ் த ஐடியல் கேஸ் பிஹேவியரை வந்து அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐடியல் கேஸ்லாம் இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். யார் இதை சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பை எமிலி கிளாப்பிரான் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 1834 இதை அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லாவோட அடுத்த கட்டமாக அதே மாதிரி அவகேட்ரோ லா இதெல்லாம் வச்சு கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். R அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எல்லா கேஸுக்குமே வந்து என்ன இருக்கும், இந்த ஐடியல் கேஸில் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதை டிஃபைன் பண்ணலாம்னா which all collisions between atoms and molecules are perfectly elastic and in which there are no intermolecular attractive force. ஸோ அந்த கேஸ் அப்படிங்கிறது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா கொலிஷன்ஸும் வந்து பர்ஃபெக்டாக எலாஸ்டிக்காக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று மீள்தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெர் ஆர் நோ, சுத்தமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் பர்ஃபெக்ட்லி ஹார்ட் ஸ்பியர்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணலாம், ஹார்டான ஸ்பியராக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெப்லரோட 3 விதிகள், கெப்லர் 3 லாஸ் வந்து அடுத்தது பார்க்கலாம். இயர்லி 1600s ஜோனஸ் கெப்லர் என்ன பண்ணுறாருன்னா பிளானட்டரி மோஷன், கோள்களோட அதோட இயக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு 3 லா அடிப்படையில் சொல்கிறார், சரிங்களா? அண்டர்லைங் ரீசன்ஸ் ஃபார் சச் மோஷன்ஸ் ஆர் நோ லாங்கர் அக்செப்டட். அதாவது அவர் சொன்ன அடிப்படை எதனால் அப்படி ஒரு லா சொல்கிறார், 3 லா சொல்கிறாரு, அதுக்கான காரணங்கள் சொல்கிறார். அந்த காரணங்கள் அப்போதைய அறிவியல் அடிப்படையில் இருந்தது. அதை வந்து இப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால ஏற்றுக்க முடியாது, நிறைய கண்டுபிடிப்புகள் மூலமாக அது வேற காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து அந்த லா அப்படிங்கிறது கரெக்டாக தான் சூட் ஆகக்கூடியதாக தான் இருக்குது. nonetheless the actual laws themselves are still considered as an accurate description of the motion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன லா, அதாவது பிளானட் அண்ட் எனி சேட்டலைட் அப்படிங்கிறதுக்கும் இது இன்வால்வ் ஆகும். என்னென்ன லா சொல்லி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் எலிப்சஸ், லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ், லா ஆஃப் ஹார்மோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 லா. லா ஆஃப் எலிப்சஸ் நீள் வட்டத்தோட லா அப்படின்னு சொல்லலாம், கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, சரிங்களா? என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிளானட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டும் வந்து சன்னை வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சன் அப்படிங்கிறது அந்த நீள்வட்டத்தோட ஃபோசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபோசை அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சர்க்குலருக்கு வந்து ஃபோக்கஸ்
அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி 2 ஃபோர்ஸை வந்து என்ன இருக்கும் நீள்வட்டத்துக்கு இருக்கும். இதை பொறுத்து தான் வந்து நீள்வட்டம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 2ல் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த சன் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 இதில் வந்து இங்கே சன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணால் ஒரு பிளானட் அப்படிங்கிறது நைட் இருக்குது இப்படி சுற்றிட்டு வருது. ஸோ அதுக்கு சன்னுக்கு ரொம்ப அருகில் வரக்கூடிய அமைப்பு வந்து என்ன சொல்லலாம், பெரிஹீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய அந்த பாதை வந்து அப்பீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் கெப்லரோட செகண்ட் லா. இதில் இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா பிளானட் சன்னை சுற்றி வரதோட ஸ்பீடை பற்றி சொல்கிறார். சரிங்களா, அதாவது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வர நமக்கு தெரியும். அப்படி சுற்றி வரப்போ வெவ்வேறு ஸ்பீடில் கான்ஸ்டன்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளானட்டோட ஸ்பீடுங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிளானட் மூவ்ஸ் ஃபாஸ்டஸ்ட் when it's closest to the sun. சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக பிளானட் வந்து மூவ் ஆகும். ஃபர்தஸ்ட்டாக இருக்கும்போது தூரமாக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னதான் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் எப்படி தூரமாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் சேம் ஏரியாவை தான் என்ன பண்ணாது, கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த செகண்ட் லா மூலமாக அவர் சொல்கிறார். The line would sweep out the same area in equal periods of time அப்படின்னு சொல்கிறார். ஸோ லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படிங்கிறது கெப்லரோட தேர்ட் லா. ஆர்பிட்டல் பீரியட் அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் இது ரெண்டையும் வந்து என்ன ஆகுது, இந்த லா வந்து இன்க்ளூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சொன்ன 2 லாமே வந்து ஒரு பர்டிகுலரான பிளானட்டை பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த லால வந்து 2 பிளானட்டை என்ன பண்ணுவார், கம்பேர் பண்ணுவார். கம்பேரிசன் பிட்வீன் த மோஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா T²/R³ கான்ஸ்டன்ட். அதாவது எல்லா பிளானட்டுக்குமே வந்து T², அது சூரியனை சுற்றி வர டைமோட ஸ்கொயரும் சூரியன்லேருந்து அந்த பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸோட கியூப் இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, ஸோ இதான் வந்து லா ஆஃப் ஹார்மோனிஸ், தேர்ட் லா ஆஃப் கெப்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IKLAS ஆன்லைன் அகாடமி.